இறை இயேசுவிலும் அவரை பெற்றுத்தந்த மரியிலும் பிரியமானவர்களே, துன்பங்களில் நம் எல்லாருக்கும் முன்மாதிரி வியாகுல அன்னை. நம்மை போன்ற ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாகிய மரியாள் குடும்பத்தில் இன்று நாம் எதிர்கொள்ளும் அனைத்தையும் அனுபவித்தவள். வியாகுலை அன்னை என்பது கன்னிமரியாளுக்கு அளிக்கப்படும் பெயர்களில் ஒன்றாகும். மரியாள் தமது வாழ்வில் பட்ட துயரங்களின் நினைவாக இறைவனின் அன்னைக்கு இப்பெயர் வழங்கப்படுகின்றது. வியாகுல அன்னையாக கத்தோலிக்க கலையில் மரியாள் அதிகம் சித்தரிக்கப்படுகிறாள். மரியாளின் 7 வியாகுலங்களை தியானிக்கும் வழக்கம் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளது. பொதுவாக கத்தோலிக்க கலையில் வியாகுல அன்னையை துயரத்துடனும் கண்ணீருடனும் காட்சிப்படுத்துவர். 7 வாள் அவரது இதயத்தை ஊடுருவி இரத்தம் கொட்டுவது போலவும் சித்தரிப்பது வழக்கம். சிமியோன் இறைவாக்கினர் அடிப்படையில் இப்பக்தி முயற்சி துவங்கியது. வியாகுல அன்னை ஜெபமாலை, வியாகுல அன்னை மன்றாட்டு மாலை முதலியன இப்பக்தி முயற்சிகளில் உள்ளன. தூய மரியாளின் துயரங்கள் என்னும் பெயரில் மரியாளுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் விழா எடுக்கப்படுகின்றது. உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற சிமியோனின் வாக்கு அவர் இயேசுவை கருத்தாங்கிய நாளிலேயே தொடங்கிவிட்டது. அது இயேசுவின் கல்வாரி பலியிலும் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பின்பும் தொடர்ந்தது. குழப்பமான சூழ்நிலைகள் பலவற்றை தாய் மரியாள் தன் வாழ்வில் சந்தித்தார். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்கிறது லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் இறைவார்த்தை. இயேசுவை காப்பாற்றும் பொருட்டு எகிப்துக்கு தப்பி செல் என்கிறது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரையிலான இறைவார்த்தைகள். காணாமல் போன இயேசுவை கண்டடைந்தது. சிலுவை சுமந்து சென்றபோது தாயும் மகனும் சந்தித்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டது. இயேசுவின் உடலை தாய் மரியாவின் மடியில் கிடத்தியது. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்தது. வாழ்வின் இந்த குழப்பமான துன்பமான சூழ்நிலைகளில் நாம் மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்ள ஏராளமான பாடங்கள் உள்ளன. 7 வியாகுலங்களின் தாய் நமக்கு 7 படிப்பினைகளை கற்றுத்தருகிறார். 1. சிமியோனின் இறைவாக்கு. மரியாளும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையான சூசேப்பரும் குழந்தை இயேசுவை எருசலேம் திருக்கோவில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க சென்றபோது அங்கிருந்த சிமியோன் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும், இவ்வாறு பலருடைய எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவி பாயும் என்று மரியாளிடம் சொல்கிறார். சிமியோனின் வார்த்தைகள் மரியாளின் உள்ளத்தில் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் இயேசுவின் தாயாக இருப்பதால் துன்பங்கள் வரலாம் என மரியாளுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அது எவ்வளவு சீக்கிரமாக வரும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். துன்பம் மீட்பின் மறைபொருள். நமது துன்பத்திற்கான காரணம் ஒருவேளை நமக்கு நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதுவே நம்மை மீட்கும் ஆயுதம். 2. குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடுதல். ஞானிகள் தன்னை ஏமாற்றிவிட்டதை அறிந்த கொடுங்கோலன் ஏரோது குழந்தை இயேசுவை கொல்வதற்கு கட்டளையிடுகின்றான். இதனை கனவில் மூலமாக தெரிந்து கொண்ட சூசேப்பர் மரியாளையும் குழந்தை இயேசுவையும் தூக்கி கொண்டு எகிப்திற்கு ஓடுகிறார். பெத்லஹேமிலிருந்து எகிப்து 600 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரத்தையும் பயத்தோடும் வேதனையோடும் கழிந்த மரியாளுக்கு இது ஒரு வியாகுலம்தான். துன்பத்தில்தான் மரியாள் தனது சீடத்துவத்தை நிறைவு செய்தார். நாம் இயேசுவின் உண்மையான சீடர்கள் என்றால் அன்றாடம் அன்னை மரியாள் போன்று நம் துன்ப சிலுவைகளை மன துணிவுடன் உள்ளார்ந்த விருப்பத்துடன் தூக்கி கொண்டு அவர் பின் செல்ல வேண்டும். 3. சிறுவன் இயேசு கோவிலில் காணாமல் போதல். தூய அல்போன்ஸ் லிகோரி கூறுவார், மரியாள் அடைந்த வியாகுலங்களில் மிகவும் கொடியது இயேசு எருசலேம் திருக்கோவிலில் காணாமல் போனதுதான்.
ஏனென்றால் மற்ற வியாகுலங்களில் இயேசு மரியாளோடு உடன் இருப்பார். இதில் இயேசு மரியாளோடு இல்லை. தான் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ, அதனால்தான் இயேசு தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டாரோ என மரியாள் நினைத்திருக்கக்கூடும். அது அவருக்கு மிக பெரிய வியாகுலமாக இருந்திருக்கும். தூய லிகோரி சொன்னது முற்றிலும் உண்மை. இயேசு கோவிலில் காணாமல் போனது மரியாளுக்கு மிகப்பெரிய வியாகுலம்தான். நாம் சந்திக்கும் ஒவ்வொரு வேதனையும் கிறிஸ்துவின் பாடுகளில் நாம் பங்கெடுப்பதற்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் வாய்ப்பாக உணர்வோம். அவரது பாடுகளில் குறைவானதை நாம் நிறைவு செய்கிறோம் என்ற உணர்வை பெற்றுக்கொள்வோம். 4. இயேசு சிலுவை சுமந்து செல்கிறார். கள்வர்களுக்கும் நாட்டை காட்டிக் கொடுத்தவர்களுக்கும் கொடுக்கப்படும் சிலுவை சாவு ஒரு பாவமும் அறியாத தன்னுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டதை நினைத்து மரியாள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கலாம். அது அவருக்கு மிகப்பெரிய வியாகுலமாக அமைந்திருக்கும். சிலுவையடியில் நிற்கும் துணிவை ஆண்டவர் மரியாளுக்கு கொடுத்தது போல துன்பங்களை சந்திக்கும் ஏற்றுக்கொள்ளும் மன துணிவை நமக்கும் கொடுத்துள்ளார் என்பதை உணர்ந்து முழு துணிவுடன் துன்பங்களை எதிர்கொள்வோம். 5. சிலுவையின் அடியில் துணை நின்றது. ஒரு குற்றவாளியை போன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் தன் மகன் இயேசுவை பார்ப்பதற்கு மரியாளுக்கு வேதனையிலும் வேதனையாக இருந்திருக்கும். 3 ஆண்டுகள் உடனிருந்து இயேசு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்த சீடர்கள் ஓடிப்போனது. இயேசுவிடமிருந்து எவ்வளவோ நன்மைகளையும் நலன்களையும் பெற்றுக்கொண்ட மக்கள் அவரை கை நெகிழ்ந்தது. இவற்றோடு சேர்த்து தன் மகன் இப்படி வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று மரியாள் மிகுந்த வேதனை அடைந்திருப்பார். அது அவருக்கு பெரிய வியாகுலமாக இருந்திருக்கும். எனக்கு துன்பம் விளைந்தது எனது நன்மைக்காகவே, ஆனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் என்ற திருப்பாடல் ஆசிரியரின் நேர்நிலை மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். 6. இறந்த இயேசுவின் உடலை அன்னை மடியில் கிடத்தி வைத்தார். எருசலேம் திருக்கோவிலில் தன்னுடைய மகனை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தபோது சிமியோன் சொன்ன உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்ற வாக்கு இங்கே நிறைவேறிவிட்டதை நினைத்து மரியாள் பெரிதும் வேதனைப்பட்டிருக்கக்கூடும். இறந்த மகனின் உடலை இப்படியா சுமந்திருப்பது என்று மரியாளுக்கு இந்நிகழ்வு பெரிய வியாகுலமாகவே இருந்திருக்கும். அன்னை மரியில் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து செப்டம்பர் 4 புனிதர் பட்டம் பெற்றுள்ள அன்னை தெரேசால் போல பிறர் நலனுக்காக துன்பங்களை தாங்கும் பேறு பெற்றவர்களாக வாழ்வோம். பிறரின் துன்பங்களில் நாம் பங்கெடுப்பதால் நம் சுமைகளை சுமக்க வலிமை பெறுகிறோம். பிறர் வாழ்வுக்கு அர்த்தம் கொடுப்பதால் நம் வாழ்வுக்கு அர்த்தம் கிடைக்கின்றது. 7. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யும் நிகழ்வு. இறந்த பெற்றோர்களை பிள்ளை அடக்கம் செய்யும் நிலை மாறி இங்கே இறந்த தன்னுடைய மகனை தாயாகிய மரியாள் அடக்கம் செய்கிறார். உலகத்தில் இதைவிட கொடுமை என்ன இருந்திருக்கும்? மரியாள் தனக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு வியாகுலத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார். எல்லாவற்றையும் இறை திருவுளமென தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறார். மரியாளை பொறுத்தளவில் பாடுகள் தலாம் பரலோகத்திற்கான நுழைவாயில் என்பது ஆழமான விசுவாசமான இருந்திருக்கும். ஆனால் அவர் எல்லா துக்கங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். துன்பம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது, நமது விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறது. ஆண்டவர் என் துன்பத்தை களிநடனமாக மாற்றுவார் என்ற எதிர்நோக்கை நமக்குள் விதைக்கிறது. இறை பராமரிப்பின் இளைப்பாறுதலை நமக்கு வழங்குகிறது. ஒட்டுமொத்தத்தில் நமது ஆன்மீக வாழ்வில் பால்குடி மகவாக இருக்கும் நம்மை திட உணவு உட்கொள்ளும் நிலைக்கு வளர்ச்சியடைய செய்கிறது. இவை ஒவ்வொன்றின் நினைவாக தினமும் கிறிஸ்து கற்பித்த பரலோக மந்திரம் ஒரு முறையும் அருள் நிறைந்த மங்கள மந்திரம் 7 முறையும் ஜெபிப்பது கத்தோலிக்கருடைய வழக்கமாகும். மரியாள் தனது 7 துயரங்களின் வழி நமக்கு கற்றுத்தரும் இந்த வாழ்க்கை பாடங்களை மரியாயின் சேனையர்களாகிய நாம் பின்பற்றி அவர் வழி நடப்போம். ஆண்டவரின் ஆசீர் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.